ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amazon. நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை இன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். இது வந்து ஒரு ஃபினோலக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 9 inch எக்ஸாஸ்ட் ஃபேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450. பட் MRP பார்த்தீங்கன்னா 2500 போட்டிருக்காங்க. பட் நமக்கு கிடைச்சது 1450 தான். ஓகே, ப்ரைஸ் பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிராம்டன், GM லைக் அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாமே இதே ப்ரைஸில் தான் கிடைக்குது. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இண்டோர்லேருந்து அவுட்டோருக்கு தள்ளுறதுக்கூடிய எக்ஸாஸ்ட் ஃபேன், அதாவது இண்டோரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கானது. இதில் 2 கோர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அந்த ஹோலில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துல நம்ம ட்ரில் பக்காவாக போட்டுக்கலாம். எக்ஸாஸ்ட் ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ரூவோ இல்லை போல்ட்டோ அடிக்கிறது நல்ல விஷயம். ஆணி அடிக்காம, ஏன்னா ஆணி அடிச்சோம் அப்படின்னா மறுபடியும் கழறது கஷ்டம். ஏதாவது சர்வீஸ் கழட்டணும்னா கூட ரொம்ப சிரமமாயிடும். இப்போ ட்ரில் பண்ண இடத்துல நம்ம ஃபிஷர் அடிச்சுட்டு 2.5 inch ஸ்க்ரூவை நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஸ்டார் ஸ்க்ரூ இருந்தாலே போதுமானது. இது வெயிட்லெஸ் அப்படிங்கிறதுனால ஸ்க்ரூ போட்டாலே நல்லா பக்காவாக நின்றுக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரூ வைக்கும் போது நம்ம ஆணி வாசர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாசர் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ 4 ஹோல்லையும் நான் வந்து 2.5 inch ஸ்க்ரூ வச்சு இறக்கிட்டேன். ஸோ பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு, டைட்டாக இருக்குது. லீஃபையும் நம்ம சுற்றி விட்டு பார்த்துக்கணும். சில நேரம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் வராய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க. இப்போது ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை கொடுத்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி அங்கே வந்து லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் நியூட்ரல் 2 வயரு அப்படியே வச்சு லூப் அடிச்சு விட்றலாம். எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும், இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் பக்காவாக டைட்டாக இருக்கணும். ஸோ அதான் சேஃப்டியான விஷயம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடித்ததுக்கப்புறம் கேசிங் பைப்புக்குள்ளே நீட்டாக ஒயரை உள்ளே தள்ளி விட்டு ரன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக ரன் ஆகுது. எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் காற்றை ஈஸியாக வெளியே தள்ளுது. ஃபினோலக்ஸ் பிராண்டில் இருக்க இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் நல்ல ஸ்பீடாக இருக்குது மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.